சிவாஜி, ரஜினி, கமல், பிரபு, சரத்குமார், பாலகிருஷ்ணா, வெங்கடேஷ், டாக்டர் ராஜசேகர், ஜூனியர் என்டிஆர், பிரபாஸ், விஷ்ணுவர்தன், சிவராஜ்குமார், மம்முட்டி, மோகன்லால், அமிதாப் பச்சன் வரை நாயகியாக நடித்த ஒரே நாயகி இவர்தான். இவரது வெற்றிக்கு அடித்தளமிட்டது கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரனை வெற்றி படமாக்கியது இவரது ஆட்டமும் பாட்டமும். அன்று ரஜினியிடம் வயசானாலும் இன்னும் அழகும் ஸ்டைலும் குறையவே இல்லை என்று சூப்பர் ஸ்டாரை பார்த்து இவர் சொன்னாலும் இன்றும் இது இவருக்கும் பொருந்தும். திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்டு ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ். தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் தமிழில் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது. மெயின் ஹீரோயின் இல்லை, ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான். ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும். அதுக்கப்புறம் நான் 15 வருஷமோ 10 வருஷத்துக்கு அப்புறம் படையப்பா பண்ணுறேன். அது வரைக்கும் அந்த ஆட்டமா தேரோட்டமான்ற பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு 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 ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி. ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. அண்டு நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்வமணி சாருக்கும் கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் ஹிம் த மோஸ்ட் டுடே. இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவர் எங்கே இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்போ எவ்வளோ வெற்றி பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஹவ் சீன் தெம் as children. வளர்ந்து இவ்வளோ பெருசாகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பாலிட்டிஷியனாக வேற இப்போ இருக்காரு. ஆல் தி பெஸ்ட் டு யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசின ஸ்பீச்லேயே இதுதான் கொஞ்சம் லெங்க்திய ஸ்பீச். பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஆல் தி பெஸ்ட் செல்வமணி சார். ராக்கெட், another big hit, and thank you so much. மேலையில் உள்ளவங்க எல்லா பெரியவங்களுக்கெல்லாம் வணக்கம். எல்லோரும் லெஜண்ட்ஸாக இருக்காங்க. நான் தான் சும்மா வச்சா சார் இங்கே இருக்குதுலையே. ஸோ பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நான் வணக்கம். கேப்டன் பிரபாகரன் படம் வந்து நான் வந்து சின்ன வயசில் சூப்பர்கீத் தேட்டர்னு ஒரு ப்ரிவியூ தேட்டர் இருக்குது சார். சூப்பர்கீத் ப்ரிவியூ தேட்டரில் நான் கேப்டன் பிரபாகரன் வந்து ப்ரிவியூ பார்த்தேன் எங்கள் அப்பாவோட. ஸோ இன்றைக்கி வந்து அந்த விழாவில் வந்து எனக்கு பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேப்டன் வந்து எனக்கு வந்து எப்படி பர்சனல்னா என்ன சொல்கிறது, அவர் வந்து இப்போது எனக்கு சின்ன வயசில் எனக்கு ஃபோன் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து அப்போ அந்த டைமில் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நீ டான்ஸ் கிளாஸ் போனியா, ஃபைட் கிளாஸ் போனியா, கரெக்டாக போறியா அப்படின்னு வந்து எனக்கு எப்போயுமே எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். அப்பா கிட்ட பேசி கேட்பாங்க. ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் நடிகர் சங்கம் வந்ததுக்கப்புறம் கேப்டன் வந்து அவர் கூட ரொம்ப க்ளோஸாக எல்லாருமே வந்து அவரை மாதிரி ஒரு ரியல் ஹீரோ வாழ்க்கையில் நம்ம பார்க்கவே முடியாது. கேப்டன் தான் ரியல் ஹீரோ. இந்த தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, அவர் ரியல் ஹீரோ. அவரை மாதிரி ஒரு மனசு நாங்கள் கூட இருந்து பழகியிருக்கோம், பார்த்துருக்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேப்டன், அந்த கேப்டன் பிரபாகரன் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ரிப்பீட்டடாக அந்த படம் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசில் ரிப்பீட்டடாக படம் பார்த்துருக்கோம் நிறையா வாட்டி. செல்வமணி சார்னாலே எங்களுக்கு வந்து ஃபோன்லலாம் நிறையா வந்து அப்பாவுக்கு வந்து நிறையா ஃபோன் கால்ஸ்லாம் வரும் சில இடத்துல இருந்து. அப்போ வந்து அந்த படம் அந்த மாதிரி ஒரு சர்ச்சையான படம் தான் அது செல்வமணி சாரோட படமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் ரசித்து பார்த்துருக்கோம். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதாவது இப்போ கேப்டன் அவ்வளோ மிஸ் பண்ணுறோம். நான் சின்ன கேப்டனாக வந்து எங்கள் விஜய் பிரபாகரன் பிரதரை பார்க்குறேன். ஸோ அவர் நிச்சயமாக அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும். எங்கள் கேப்டனுக்கு எடுத்து சின்ன கேப்டனும் அது அந்த இடத்துக்கு வரணுன்றது என்னுடைய ஆசை. அதே மாதிரி செல்வமணி சார் வந்து அவரை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் வந்து ஒரு கேப்டன் எப்படியோ அப்படி ஒரு இது வந்து இங்கே இப்போ இண்டஸ்ட்ரிக்கே உண்மையான கேப்டன் செல்வமணி சார் தான்.
உண்மையான கேப்டன் சொல்லணும் விஜய் செல்லுமணி சாரை. ஏன்னா விஜயகாந்த் சார் இருக்கும்போது கேப்டன் அவருக்கு தவிர வேறு யாரும் இருக்காது. ஆனால் இப்போ இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு கேப்டன் வந்து ஆர்கே செல்லுமணி சார் தான். ஏன்னா உண்மை நேர்மை, அவர்கிட்ட உண்மை நேர்மை, அந்த போல்டான டிசிஷன், அதுதான் சார். நீங்கள் கிரேட் சார். அதனால் நீங்கள் வந்து படமும் பண்ணுங்க, நல்ல அமைப்புகளுக்கு தலைவராகவும் இருங்க. படமும் பண்ணுங்க, நல்ல தலைவராக இருங்க. இன்றைக்கி வந்து இப்போ இந்த கேப்டன் பிரபாகரன் வந்து ஆகஸ்ட் 22 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அந்த படத்தோட எந்த படமும் போட்டி போடாது, அது மட்டும் நிச்சயம். திருப்பி ஒரு 10 படம் அதோட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா படத்தோட ஹீரோ அப்படி, படத்தோட டைரக்டர் அப்படி, படம் அப்படி, அந்த படம் அப்படி. அதனால் இன்னொரு 10 படம், ஒரு படத்தோட 10 படத்தோட போட்டி போட்டு அந்த படத்துக்கு அதெல்லாம் இல்லை. இந்த படம் வரும்போது எந்த படமும் வராது. ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டின்றத ஒன்று வந்து சீரமைப்பு பண்ணி, படங்களை எல்லா லெஜண்ட்ஸ் இருக்காங்க, சீரமைப்பு பண்ணி தயவு செஞ்சு அதை ப்ராப்பராக கொண்டு வரணும். அது செல்வமணி சார், நீங்கள் உங்கள் தலைமையில் அதை சீரமைப்பு பண்ணி கொடுக்கணுன்றது என்னுடைய ஒரு ஆசை, கோரிக்கை. ஏன்னா யூ ஆர் த போல்ட் மேன், ரியல் மேன், ஒரிஜினல், இந்த தமிழ் சினிமாவுக்கு நல்லது நினைக்கிற ஒரு ஆள் நீங்கள். ஸோ இந்த கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். அதில் அதாவது ரீரிலீஸில் யாரோ சொன்னாங்க, ரீரிலீஸில் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்க போகுது. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வாரம் கேப்டன் பிரபாகரன் தவிர எந்த படமே ஆகஸ்ட் 22 அப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு ரீரிலீஸில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். ஸோ தேங்க்யூ. அந்த எங்கள் கேப்டன் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். திருப்பி கேப்டனை திரையில் பார்க்கறதுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். 25th அவர் பர்த்டே வருது. ஸோ அதுதான் அந்த விஷயத்துக்கு அந்த கேப்டன் பிரபாகரன் வருது சரியான படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே. பிரதர் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.